குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்று காலை 8:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இரவு 8:41 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் பிற்பகல் 12:17 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 7:25 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை ஆயில்யம், பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு. இன்று கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சங்கனியும் வசமும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் கணவன் மனைவி பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம், சிவன் ஸ்தலம் இருக்கு. அது எந்த தலம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரம், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ரம் பெற்று இருக்கிறார். சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய ஒரு ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்பு இந்த கண் திருஷ்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதாவது சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மூலிகை பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 17-18 பொருட்கள் இருக்கும். அதுலயே எல்லாமே இருக்கும். அதை அப்படியே கட்டி நீங்க வீட்டுல செவ்வாய் ஞாயிறு இல்ல வாரத்துக்கு ஒண்ணு இல்ல மாசத்துக்கு ஒரு முறை திஷ்டி சுத்தி எரித்தால் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில போகும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வீடு வாஸ்து சரியில்லைன்னா கூட அந்த ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சில வீட்டுல பாத்தீங்கன்னா குபேர மூலையில சிங்க் வச்சிருப்பாங்க. குபேர மூலையில சிங்க்னா பாத்திரம் கழுவக்கூடிய ஒரு சிங்க் அங்க வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தண்ணி ஊத்தி நம்ம அந்த பழைய பாத்திரங்களை நம்ம தேய்க்கும் போது, சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் அந்த இடத்துல தண்ணி ஊத்தி போகும்போது எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த வீட்டுல இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு லைவ்ல 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு அது எப்படி என்ன ஏதுன்றது விளக்கமா சொல்ல போறேன். அதே மாதிரி கரணத்தை பத்தியும் 27 நாம யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யோகத்தை பத்தியும் அதற்கு உண்டான கிரகங்கள் என்ன. இப்போ ஒரு கரணம் இருக்கு, பத்திரை கரணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்திரை கரணம் அப்படின்னும் போது அது கோழியை சார்ந்தது. அதே மாதிரி தைத்துல கரணம்னா கழுதையை சார்ந்தது. கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல வரும். இந்த மாதிரி வரும்போது பத்திரை கரணம் வரும்போது செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கத்துல வரக்கூடியது. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், எப்படி பரிகாரம் செய்வது, அந்த கரணத்தை எப்படி இயக்குவது. இப்ப கௌளவ கரணம்னு எடுத்துக்கோங்களேன். கௌளவ கரணம்னா பன்றி அப்படின்னு அர்த்தம். அப்போ பன்றி முகம் கொண்ட கடவுள். அதே மாதிரி கௌளவ கரணத்துக்கு சனி பகவான் தான் ஆதிக்கம். அந்த கரணத்துக்கு பிறந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்றது நிறைய இருக்கு. நான் அதை பத்தி சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த கண் திருஷ்டி பொருள், லக்ஷ்மி கடாட்ச தூபப்பொடி, அதே போல கண் திருஷ்டி யந்திரம்,
நிறைய வியாபாரம் பண்றவங்க இந்த எந்திரத்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வருமானம் பெருக்குவதற்கு இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா ஜனவசியம் தான் முதல்ல தேவை. ஒரு ஒரு கடைக்கு என்ன தேவை? ஜனவசியம். ஜனவசியம்னா என்ன? ஜனம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு லைன்ல வந்து ஒரு 10 கடை இருக்குன்னா 2 கடையில மட்டும் எப்பொழுதுமே கூட்டம் இருந்துட்டே இருக்கும். இவங்களே யோசிப்பாங்க, அந்த கடையில மட்டும் எப்படி வந்து ஜனம் வருது, நம்ம கடைக்கு வரலையே அப்படின்னு ஒரு யோசனை நிறைய இருக்கும். அதற்கு உண்டான எந்திரங்கள், அதற்கு உண்டான பொருட்கள் கிடைக்கும். வேண்டுவோர் அணுகலாம். ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒத்தக்கண்ணு தேங்காய், அதையும் முந்தானத்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொல்றார், அதை கட்டின பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கம்மா, ஓரளவுக்கு வருமானம் வருது, ஒண்ணுமே இல்லாது இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அதுவே பெரிய சந்தோஷம். அதனால வேண்டுவோர் அணுகலாம். ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத போடுங்க. சரி, இப்போ பிரிந்த தம்பதியர் நிறைய வீட்டுல இப்ப என்ன நடக்குதுன்னா கணவன் மனைவி சண்டை தான் நடக்குது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பிரிவினை வந்துருது. அதெல்லாம் இல்லாம இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் குடும்பம், இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது. கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். விட்டு கொடுத்து வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கையாக இருக்கும். அதை யாரும் வலியுறுத்தி வாழ வைக்க கூடாது, வலியுறுத்த கூடாது. ஒரு தாயோ ஒரு தந்தையோ அவங்கள வாழ வைக்கணும் தான் பார்க்கணும். தனித்தனியா இது பண்ணி அவங்கள மனசை கெடுக்க கூடாது. நிறைய பேர் இது அந்த மாதிரி செய்யறாங்க. அதனால இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு பிரிந்த தம்பதியர் ஒன்று பிரிஞ்சு இருக்காங்க, இவங்க அம்மா வீட்லயும் அவங்க அம்மா வீட்லயும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருசக்தி சிவ திருத்தலம், இந்த திருத்தலத்துல உள்ள சிவபெருமானுக்கு சிவ கொழுந்தீசர் தழுவ குழந்தைநாதர் அப்படின்னு பேர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல அம்பிகையும் ஈசனும் காட்சி தருகிறார்கள். கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சி அளிக்கிறது இந்த கோவில். அதே போல கருவறையில சிவகொழுந்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக, அதாவது சுயம்பா வந்தவர் இவர், கிழக்கு நோக்கி கருவறையில காட்சி தருகிறார். சுவாமி சந்நிதி பிரகாரத்துல உள்ள பைரவர் சந்நிதியில பைரவர் நிஜமாகவே ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிறார். கண்ணையும் கருத்தையும் கவரும் அழகுடன் காணப்படும் இது போன்ற பைரவரை வேறு எங்கும் நம்ம காணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். ஒரு சமயம் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் வழக்கம் போல பார்வதி தேவி பூலோகத்தில் பிறக்க நேரிட்டது. மீண்டும் சிவபெருமானை சென்று சேர வேண்டுமானால் காவிரி நதிக்கரையில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி காவிரி நதிக்கரையில் எந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து ஈசனை வழிபடுவது என்று பார்த்து கொண்டே வந்தாள். அப்போது கும்பகோணம் அருகே உள்ள திருச்சந்தி முற்றம் பகுதியை தேர்ந்தெடுத்தாள். காவிரி கரையோரத்தில் மண்ணெடுத்து அது லிங்கம் பிரதிஷ்டை செய்து அதற்கு தினமும் மலர் மாலைகள் சூட்டி தவ வழிபாடு செய்து வந்தார்கள். அம்பிகை செய்து வந்தாள். இந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த பார்வதி தேவியை சற்று சீண்டி பார்க்க ஆசைப்பட்டார். அதன்படி காவிரியில் கரை புரண்டு ஓடும் வகையில் வெள்ளம் வருமாறு செய்தார். திடீரென வெள்ளப்பெருக்கு உண்டானதால் பார்வதி தேவி அதிர்ச்சி அடைந்தாள். தாம் வழிபடும் மணல் லிங்கம் வெள்ளத்தில் கரைந்து விடுமே என்று அவள் ரொம்ப பரிதவித்து போனாள். அடுத்த வினாடி ஓடிச் சென்று அந்த லிங்கத்தை கட்டி பிடித்து இறுக தழுவி கொண்டாள். இதனால் காவிரி வெள்ளத்திலிருந்து மணல் லிங்கத்தை அவளால் காப்பாற்ற முடிந்தது. இது போன்ற சோதனைகள் இனி வரக்கூடாது என்பதற்காக தனது வழிபாட்டை மேலும் கடுமையாக்க பார்வதி தேவி முடிவு செய்தார். அதன்படி ஒற்றை காலில் நின்றபடி சிவபெருமானை மனதில் நிறுத்தி மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டார். அதனால ஈசனுக்கு இரக்கம் பிறந்து இன்னொரு சோதனை செய்து பார்க்கலாம் என்று ஈசன் நினைத்தார். பார்வதி தேவியின் தவத்தை கலைக்கும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று திட்டமிட்டார்.
பார்வதி தேவி அச்சுறுத்தும் வகையில் தீப்பிழம்பாக தோன்றினார். இந்த வெப்பத்தால் பார்வதி தேவியின் ஒற்றைக்கால் தவம் கலைந்தது. என்ன இது சோதனை என்று நினைத்த போது தீப்பிழம்பாக எழுந்து நிற்பது ஈசனே என்பதை பார்வதி தேவி அறிந்து கொண்டார். ஜோதி ரூபமாக காட்சியளிக்கும் சிவபெருமானுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க பார்வதி தேவி முடிவு செய்தார். ஜோதியே சிவம் என்று சொல்லியபடி பார்வதி தேவி அத்தீயை ஆறத் தழுவிக்கொண்டாள். இதனால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அன்னைக்கு அருள்பாலித்து தன்னுடன் சேர்த்து கொண்டார். இப்படிப்பட்ட இந்த கோவில், இந்த சன்னதி மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம். இது கணவன் மனைவி பிரிந்த தம்பதியர் இந்த கோவிலுக்கு சென்று சிவ கொழுந்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்ட இதனாலதான் அந்த சிவனுக்கு கொழுந்தீஸ்வரர் அப்படின்றது பேர் வந்தது, ஜோதி பிழம்பாக இருந்ததுனால. அதனால அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் உண்மையில் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அதாவது ரொம்ப கை மேல பலன் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் கணவன் மனைவி விதிவசத்தால் பிரிந்திருந்தால் ஒரு காலத்துக்கு பிறகு மீண்டும் சேர்ந்து வாழ விரும்புவார்கள். இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும். இந்த கும்பகோணம் பட்டீஸ்வரத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருசக்தி முற்றம் திருக்கோவில். இங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடக்கூடிய ஒரு சக்தியை இந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல இது நடக்குது. அதனால அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், நன்மையாக இருக்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப விவேகம் வேணும். அதே மாதிரி ஒரு வேகத்தோடு எதையும் செய்யாதீர்கள். ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள். புண்ணிய ஸ்தல பயணம் கைகூடும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதே போல உங்களோட வேலை பார்ப்பவர்கள் பற்றிய புரிதலும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடதிசையின் 6ஆம் எண் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு செய்வது மிக நல்லது. பேச்சில கொஞ்சம் குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். எந்த ஒரு செயலையும் ஆக்கப்பூர்வமாக செய்வீர்கள். சில விஷயத்துல நாட்டம் அதிகரிக்கும். கலை பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் ஏற்படும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஈர்ப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வீட்டில் ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். வியாபார ரீதியான உதவிகரம்லாம் கிடைக்கும். பொது காரியங்களில் தன்னம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க. சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். சமூக பணிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடு ஏற்படும். வேலை சார்ந்த முயற்சிகள்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு
ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திர தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். நீண்ட நாள் ஒரு சில இடத்துக்கு போகணும்னு நினைச்ச இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ஒரு புதிய முதலீடுகள், இணையதளம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த, மிஷினரி சார்ந்த இந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியம். அதே போல நண்பர்கள் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு புதிய பாதையை காட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. வியாபார சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு எல்லாம் செய்தால் நன்மையாக நடக்கும். சந்திராசிரமம் இன்னும் முடிவுக்கு வரல. அதிசய வடகு திசை, அதிசயன் 6ஆம் எண், அரசு நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருங்கியவர்களும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சமூக பணிகள்ல புதிய ஒரு அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். அந்த சிந்தனையில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் ஆரோக்கியம் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். ஆனா அவர்களிடம் பேசும்போது ரொம்ப நிதானத்தோடு பேசணும். பணம் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க கூடாது. வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமையும். தடையாக இருந்தவர்களாம் விலகி செல்வார்கள். தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். முயற்சிக்கு ஏற்ப ஒரு நல்ல சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும். அன்பை செலுத்துங்கள். நன்றாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையாக அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்டம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி அந்யோன்யம் பிறக்கின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கும். மனதளவில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி மன அமைதிக்கு தியானம் செய்யுங்கள். ஒருமைப்பாட்டு செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். எடுத்த காரியம் நிறைவேறுவதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிக மிக நன்மையை செய்யும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிலவுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உங்களை பற்றிய ஒரு பலம் பலவீனம் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். தன வரவுகள் சாதகமாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே போல இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் தனிப்பட்ட ஒரு கவனம் இன்னைக்கு தேவை.
அதே மாதிரி அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் குறித்த ஆலோசனை கிடைக்கும். இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்து செல்லுகின்ற உடைமைகள் மீது கவனம் தேவை. புதிய முயற்சியில் சிந்தித்து செயல்படுங்கள். சுபகாரிய பேச்சுகள் சாதகமாக முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். கடன் சார்ந்த உதவிகரமும் கிடைக்கும். இன்றைய நாள் பிரயாணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அனுகூலமும் ஏற்படும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 9ஆம் அதிசயம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தினுடைய எண்ணங்களை இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அக்கம் பக்கத்தினரிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற சங்கடங்கள் வராது. உறவினர்கள் வழியில சில உதவிகரம் கிடைக்கும். பொருளாதாரம் இன்னைக்கு நன்றாகவே இருக்க உங்களுக்கு. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருப்பவர்கள், இந்த வியாபார வேலை பணிகள், இந்த மாதிரி உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள், அவர்களிடம் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வெளியே தெரிய வருகின்ற ஒரு தருணமும் இருக்கு. வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையும் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி கேட்டிருந்த இடத்தில் இன்னைக்கு உதவி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழல் அமையும். உறவினர்கள் வழியில நல்ல ஒரு சுப செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாள். குடும்பத்தில் பண வரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் நல்ல அனுகூலம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். தாய், தந்தை, பாட்டி, தாத்தா இந்த மாதிரி இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்டர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் இருந்து வந்த வேலை பளு இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதனால நிதானமாக செயல்பாடு இருக்கட்டும். வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ஆர்வத்தோடு செய்யுங்க. ஏன்னா ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள்ல போக்கில கவனம் தேவை. தொழில் சம்பந்தமாக பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 4ஆம் அதிர்ஷ்டம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.